வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். வாக்கு எண்ணிக்கைக்கான கவுண்டவுன் ஆரம்பம். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியை சுற்றிலும் போலீசார் 2 அடுக்கு பாதுகாப்பு. சுவைமிக்க பாரங்கிப்பேட்டை பலாப்பழங்கள் புதுவை நகர தெருக்களில் விற்பனை. இல்லத்தரசிகளை விட ஆண்கள் ஆர்வம். கிரிக்கெட் வீரர்களை குண்டு வீசிக் கொள்ள முயற்சி. குற்றவாளிகள் அடையாளம் தெரிந்துள்ளதால் அவர்களை கைது செய்ய தனிப்படை தீவிரம். இனி விரிவான செய்திகள். சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெற இருப்பதால் பாரதிதாசன் கல்லூரி சாலையில் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவை சட்டமன்ற தேர்தல் கடந்த மாதம் 13ஆம் தேதி முடிவடைந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும்படி தேர்தல் ஆணையம் பல்வேறு விதிமுறைகளை விதித்துள்ளது. இதன்படி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி சாலையில் 1 கிலோமீட்டர் தூரம் வரை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதியில் வியாழக்கிழமை மாலையில் இருந்து போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேஜையிலும் வெப் கேமரா பொருத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மானிட்டரில் ஒளிபரப்பவும் வேட்பாளர்கள் மற்றும் ஏஜென்ட்கள் பார்க்கும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நடைபெற இன்னும் 2 தினங்களில் உள்ளதால் பாரதிதாசன் கல்லூரியை சுற்றிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் வடக்கு எஸ்பி சிவதாசன் தலைமையில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுவையில் பலாப்பழங்கள் குவிந்துள்ளதால் அவைகளை வாங்குவதில் மக்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கோடைக்காலம் துவங்கியதும் பன்ருட்டி, பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் போன்ற பகுதிகளில் அறுவடை செய்யப்படும் பலாப்பழங்கள் விற்பனைக்காக புதுவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. இதன்படி பரங்கிப்பேட்டையில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள பலாப்பழங்கள் புதுவை நகர பகுதிகளில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. 40 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை அளவுக்கு ஏற்ப பலாப்பழங்கள் விற்பனையாகிறது. சுவை மிகுந்த பன்ருட்டி, பரங்கிப்பேட்டை பலாப்பழங்கள் புதுவையில் விற்பனையாவதால் பலாப்பழ பிரியர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். நான் பண்டூர்லேருந்து வரேன். காயெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. 40 ரூபா விலை, 40 ரூபாலேருந்து 50 ரூபா 150 ரூபா வரைக்கும் விலை இருக்குங்க. காயெல்லாம் நல்லா இனிப்பாகவும் இருக்குது, நல்லா இருக்குது, சுவையாகவும் இருக்குது. இந்த வருஷம் காய்க்கு விலை கச்சல் கம்மி தான். இந்த வருஷம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ போக பழமும் வெயில் போகிற நல்லா பழமும் நல்லாயிருக்கும். புதுவை முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெடிகுண்டு வீசி வீரர்களை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவை முத்தியால்பேட்டை டிஸ்லரி ஊழியர்கள் குடியிருப்பு பின்பகுதியில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 2ஆம் சுற்று விளையாட்டில் குருசுக்குப்பம் அணியும் குமரகுரு பள்ளம் அணியும் மோதின. அப்போது திடீரென மைதானத்திற்குள் புகுந்த ஒரு கும்பல் வெடிகுண்டை வீசியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வெடிகுண்டு வீச்சு குறித்து சோதனை மேற்கொண்டனர். போலீஸ் விசாரணையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக குருசுக்குப்பம் ஞானவேலுவும் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த சிவா தரப்பினரும் மோதிக்கொண்டனர். இதில் ஞானவேல் தரப்பை சேர்ந்த வாலிபரை மருத்துவமனையில் சிவா தரப்பினர் வெட்டி கொலை செய்தனர். இதுபோன்ற சூழலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் குமரகுரு பள்ளம் அணியில் விளையாடி ஞானசேகரன் தரப்பினரை மீண்டும் கொலை செய்யும் நோக்கில் சிவா தரப்பினர் வெடிகுண்டு வீசி சென்றிருப்பது தெரிய வந்திருப்பதால் இதில் தொடர்புடையவர்களை கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். +2 தேர்வில் 3 பாடங்கள் வரை தேர்ச்சி பெறாதவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் தேர்வில் பங்கேற்க அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பங்களை பெறலாம் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் +2 தேர்வுகள் கடந்த மார்ச் 2ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் புதுவையில் 77 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 9667 மாணவ மாணவிகளும், காரைக்காலில் 14 பள்ளிகளை சேர்ந்த 1761 மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். இதற்காக புதுவையில் 25 தேர்வு மையங்களும், காரைக்காலில் 6 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டு தேர்வு பணியில் 900 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் +2 தேர்வு முடிவுகள் மே 9ஆம் தேதியான திங்கட்கிழமை வெளியாகியது. இதில் புதுவையில் 83.54%, காரைக்காலில் 81.32% தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
+2 தேர்வில் 3 பாடங்கள் வரை தேர்ச்சி பெறாதவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் சிறப்பு தேர்வில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் என்பதால் அதற்குரிய விண்ணப்பங்கள் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்படும் என்றும் வருகிற 13ஆம் தேதிக்குள் ஒரு பாடத்திற்கு 85 ரூபாய் என கட்டணம் செலுத்தி விண்ணப்பங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் மத துவேஷத்தை கண்டித்து புதுவையில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் நடைபெற்ற அழகி போட்டியில் இந்து தெய்வமான மகாலட்சுமியை இழிவுபடுத்திய செயலை கண்டித்தும் இந்தியாவில் கலவரம் ஏற்படுத்த வேண்டி இதுபோல் செயல்படும் நாடுகள் மீது இந்தியா கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்துவதுடன் இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுவையில் இந்து முன்னணியினர் திங்கட்கிழமை மாலை சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு இந்து முன்னணி நகர தலைவர் செல்வம் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் முருகையன், மாநில செயலாளர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் ஆஸ்திரேலிய நாட்டின் மத துவேஷத்தை கண்டித்து மாநில தலைவர் சனில்குமார் உரையாற்றினார். இதில் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கருவடிக்குப்பம் மயானத்தில் எரிவாயுவில் தகன மேடை அமைக்கும் நடவடிக்கை. உழவர்கரை நகரமன்ற கூட்டத்தில் தீர்மானம். கோடை காலத்தில் ஏழைகளின் தாகம் தீர்க்க அதிமுக அலுவலகத்தில் மோர்பந்தல். மாநில செயலாளர் அன்பழகன் திறந்தார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே உள்ள படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சம்மரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை.
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஆம்பூர் சாலையில் கார் பைக் மோதிய விபத்தில் வாலிபர் மரணம் அடைந்தால் ஆவேசமடைந்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுவை முத்தியால்பேட்டை சேர்ந்த ரத்தினகுமார் என்பவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆம்பூர் சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரில் வந்த கார் மோதியதில் படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் திங்கட்கிழமை மாலை மரணம் அடைந்தார். இதனை அறிந்து மருத்துவமனைக்கு திரண்டு வந்த அவரது உறவினர்கள் சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனால் மறியலில் ஈடுபட்டவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவையில் நடைபெற்ற இலக்கிய மன்ற தொல்காப்பியர் விழாவில் தமிழ் அறிஞர்கள் உரையாற்றினர். புதுவை இலக்கிய பொழில் இலக்கிய மன்றத்தின் 48வது நிகழ்வாக தொல்காப்பியர் விழா ரேவே சோஷியல் சங்கத்தில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. இதற்கு இலக்கிய மன்ற தலைவர் பராங்குசம் வரவேற்புரையாற்ற ஆரங்க நடராசன் தலைமை தாங்கினார். செயற்குழு உறுப்பினர் பூங்கொடி பராங்குசம் நோக்க உரையாற்ற தொல்காப்பியரும் செய்யுளிலும் என்ற தலைப்பில் தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழக நிறுவனர் வேல்முருகன், தொல்காப்பிய சிறப்பாயிரம் என்ற தலைப்பில் பேராசிரியர் இளங்கோ, தொல்காப்பியரும் வாய்வியலும் என்ற தலைப்பில் தொலைதூர கல்வி இயக்குநர் அறிவு நம்பி ஆகியோர் உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். கார்வடிக்குப்பம் மயானத்தில் எரிவாயு மூலம் தகன மேடை அமைப்பது என்று உழவர்கரை நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உழவர்கரை நகராட்சி கூட்டம் துணைத் தலைவி தமிழ்செல்வி தலைமையில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. ஆணையர் ரொசாரியோ முன்னிலை வகிக்க உழவர்கரை நகராட்சியில் தனியார் நிறுவனம் மூலமாக பாதுகாப்பு பணிகளை நீடிப்பது என்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள குப்பைகள் சேகரிப்பது தொடர்பாகவும் எல்லைப்பிள்ளை சாவடி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனைகளில் குழந்தை பிறப்புகளை பதிவு செய்து சான்றிதழ் வழங்க ஒப்பந்த புள்ளிகள் கோருதல், கருவடிக்குப்பம் மயானத்தில் எல்பிஜி எரிவாயு மூலம் எரிமேடை அமைப்பது உட்பட 104 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் கோடை காலம் முழுவதும் ஏழைகளுக்கு வழங்கும் வகையில் அதிமுகவின் இலவச மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். கோடை காலத்திற்கு ஏழை மக்கள் பயன்பெறும் வகையில் அதிமுகவினர் இலவச மோர் பந்தல்களை திறக்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இதன்படி புதுவை அதிமுக தலைமை கழகத்தில் இலவச மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து ஏழைகளுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரிக்காய் மற்றும் நுங்கு போன்றவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், அவைத்தலைவர் பாண்டுரங்கன், நகர செயலாளர் ரவீந்திரன், இணை செயலாளர் காசிநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4, Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அபார்ட்மெண்ட்ஸ், மால்ஸ், கார்ப்பரேட்ஸ், உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. இல்ல இல்ல, இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் ஜாலி சம்மர். இல்ல இல்ல, இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் கூலான ஜமாய் சம்மா. மணி எலக்ட்ரானிக்ஸ்ல ஃபேன் வாங்குங்க, மிக்ஸி வாங்குங்க, குக்கர் வாங்குங்க, கிரைண்டர் வாங்குங்க. ஆனா மறக்காம உங்க வீட்டு குட்டீஸையும் கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எது வாங்கினாலும் 4 ஜமாய் ஐஸ்கிரீம் ஃப்ரீ. இது பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸோட ஜமாய் ஆஃபர். 4 ஜமாய் ஐஸ்கிரீம்களுடன் அட்சய திருதியை முன்னிட்டு வெள்ளிக்காசும் இலவசம். பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. மணி எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையில் இருந்து 31 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வாக்கு எண்ணிக்கைக்கான கவுண்டவுன் ஆரம்பம். புதுவை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியை சுற்றிலும் போலீசார் 2 அடுக்கு பாதுகாப்பு. சுவைமிக்க பாரங்கிப்பேட்டை பலாப்பழங்கள் புதுவை நகர தெருக்களில் விற்பனை. இல்லத்தரசிகளை விட ஆண்கள் ஆர்வம். கிரிக்கெட் வீரர்களை குண்டு வீசிக் கொள்ள முயற்சி. குற்றவாளிகள் அடையாளம் தெரிந்துள்ளதால் அவர்களை கைது செய்ய தனிப்படை தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.